சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபி, என்னாச்சு? ஈஸ்வரி இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை என்ன வந்து பார்க்காம நேரா அழகு ரூமுக்கு போயிட்டாளோ? ஆஹா, ஆ, அப்போ என்ன பார்க்காம அவ போகவே மாட்டான்னு சொல்றியா? அத்தை, என்னத்த? என்ன அத்தையா? இப்பதான் அபியை கேட்டுட்டு இருந்த, என்ன ஈஸ்வரி என்ன காணோம் வரல அப்படின்னு. நீயே வந்துட்ட. நல்ல வேலை, பேசிட்டு தானே இருந்தீங்க. என்ன காணோன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலே? என்ன உன் அத்தை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்தத சொல்றியா? ஆமா அத்தை. அது உன் அத்தை இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலதான். ஆனா ஒரு அம்மாவா தான் பையனுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற வெறி அவங்க கிட்ட இருந்தது. என்னால அத புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அவங்க போராடுறாங்கல்ல, அத பார்த்து என் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. நானும் அப்படி இருந்தவ தானே. அழகுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு அம்மாவா நான் எப்படி துடிச்சிருப்பேன், எவ்வளவு கதறி இருப்பேன். அந்த வலி எல்லா அம்மாவுக்கும் உள்ளது தானே. வாழ்க்கையில ஒரு அம்மாவுக்கு ஏற்படுற ஒரே ஒரு பெரிய நரகம் என்ன தெரியுமா? தான் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்லபடியா கல்யாணம் நடத்தி வைக்க முடியாம அந்த ஒரு வேதனை தான். அழகுக்காக நான் எவ்வளவோ போராடி இருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். கடைசியில பாரு, அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி இந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரிய அனுப்பி என் கவலையெல்லாம் போக்கி உனக்கும் அழகுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. தெய்வம் நமக்கு உதவுற மாதிரி கூட இருக்கிறவங்களும் நமக்கு உதவணும். அதனால நாம தான் சஞ்சீவுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னத்த? ஆமா, நாம தான் அதெல்லாம் பண்ணணும். அந்த பொறுப்பு நமக்கும் இருக்குல்ல. என்ன ஈஸ்வரி, என்ன யோசிக்கிற? ஆமாத்த, நானும் இதேதான் நினைச்சேன். நான் நினைச்சதையே நீங்களும் சொல்லிட்டீங்க. சஞ்சுவும் பாவம் தான். அவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அவரை சரி பண்றதுக்கு நாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சிறந்த பரிகாரமா இருக்கும்.